நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ dy பை dx வேணும். இப்போ dy பை dx வேணுமா, இதை யூன்னு எடுத்துக்கிறேன். இந்த என்டையர் பார்ட்டை யூன்னு எடுத்துக்கலாம். இந்த என்டையர் பார்ட்டை வின்னு எடுத்துக்கணும். சரியா? இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஃபைன் dy பை dx கேட்டிருப்பாங்க. dy பை dx வேணும்ல, அப்போ இதுவுமே du பை dx டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணுவேன். dv பை dx பண்ணுவேன். ஸோ இதை தனியாக கண்டுபிடிப்போம், இது தனியாக கண்டுபிடிப்போம். இதில் அப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான விஷயம் வந்துடும். சரியா? ஃபர்ஸ்ட் பார்ட் யூ, யூன்றது இந்த என்டையர் பார்ட் தான் யூ. அப்போ யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் எக்ஸ். சரியா? இப்போ நம்மளுக்கு தேவை டியூ பை டிஎக்ஸா. அப்போ டிஃபரன்சியேஷன் பண்ணோமா, டிஃபரன்சியேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பவரில் எக்ஸ் இருந்தால் பண்ணுறது கஷ்டம். அதனால டேக்கிங் லாக் ஆன் போத் சைட், டேக்கிங் லாக் ஆன் போத் சைட் அப்படி எடுத்துக்கிறேன். சரியா? டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். அப்போனா வரும் லாக் யூ, லாக் யூ இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் எக்ஸ். ஸோ எப்பவுமே லாக் எம் பவர் என்னா அந்த பவர் வந்து கீழே வந்துடும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா லாக் யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ லாக் எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ்ன்னு வரும். சரியா? இப்போ டிஃபரன்சியேஷன் பண்ணிக்கலாம். டிஃபரன்சியேஷன் பண்ணுறப்ப இது ரெண்டு வேரியபிளாக இருக்கலாம். அப்போ நான் வரும்னா இதை யூ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன், பியை வந்து லாக் எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ்ன்னு எடுப்பேன். சரியா? அப்போ யூ டேஷ் பண்ணால் நான் வரும், எக்ஸை பண்ணால் 1ன்னு வந்துடும். பி டேஷ் பண்ணால் லாக் எக்ஸ் பண்ணால் 1 பை எக்ஸா. அப்போ இந்த என்டையர் டேர்மே எக்ஸ் மாதிரி 1 பை எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் போட்டுப்பேன். இப்போ இந்த எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணும் போது மல்டிப்பிளில் இந்த எக்ஸை பண்ணும் போது என்ன வரும், 1ன்னு வந்துடும். 1ன்னு வந்துருமா, ப்ளஸ்ன்னு போட்டு இந்த 1 பை எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணோம். இந்த 1 பை எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணுறது எப்படின்னு பாருங்க. 1 பை எக்ஸை எக்ஸ் பவர் மைனஸ் 1ன்னு போட்டுக்கலாமா. எக்ஸ் பவர் மைனஸ் 1 டிஃபரன்சியேஷன் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா அது n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அப்போ இங்கே மைனஸ் 1ன்னு இருக்கா, மைனஸ் 1 எக்ஸ் பவர் n மைனஸ் 1 தான். மைனஸ் 1 வந்து மைனஸ் 2. ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 2ன்னு வரும். ஸோ அதை மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? ஸோ எக்ஸ் பவர் மைனஸ் 1 டிஃபரன்சியேஷன் பண்ணால் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ எக்ஸை பண்ணும் போது 1 இந்த பார்ட்டை டிஃபரன்சியேஷன் பண்ணுவோம். எக்ஸை பண்ணும் போது 1 ஆயிடுச்சு. 1 பை எக்ஸை பண்ணும் போது என்ன ஆகும், 1 பை எக்ஸை பண்ணும் போது மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். சரியா? அப்போ இந்த இடத்துல மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். சரியா? ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பை டிஃபரன்சியேஷன் இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இந்த டேர்ம். சரியா? இந்த ஈக்குவேஷனை பண்ண போகிறோம். லாக் யூ பண்ணா வரும் 1 பை யூ. சரியா? 1 பை யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறதால இந்த யூவை பண்ணும்போது du பை dx வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் இது யூவி ஃபார்முலா. யூவியை டிஃபரன்சியேஷன் பண்ணனா அது uv டேஷ் பிளஸ் vu டேஷ். சரியா? அப்போ சிம்பிளாக இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது எக்ஸ் இன்டூ இந்த டேர்ம் மல்டிபிள் பண்ணோம்ல 1 டிவைடட் பை இதை எல்சிஎம் எடுத்து அப்படியே போட்டுக்கிறேன். எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரியா? எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் 1 பை எக்ஸ் இன்டூ இதுவுமே எல்சிஎம் எடுத்துக்கோ, எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். சரியா? இப்போ இந்த பார்ட்டை மட்டும் என்ன பண்ணிக்கோ, ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோ. இதுதான் பெரிய லைனு, இது கீழே 1 பை 1 இருக்கிற மாதிரி. சரியா? இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இதுதானே பெரிய லைனு. இப்போ யூ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டோம், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம். சரியா? ப்ளஸ் போட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம். லாக் எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ். சரியா? புரிஞ்சா? இப்போ du பை dx, இந்த யூவை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், இந்த 1 பை 1 அப்படியே இருக்கட்டும். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 வரும் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் லாக் எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ். சரியா? இப்போ எக்ஸ் ஸ்கொயரா, இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு இருக்கும். அப்போ du பை dx வேல்யூ வந்துச்சு பாருங்க. du பை dxன்னும் போது யூவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த யூ இங்கே இருக்கு, எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் எக்ஸ். இதில் என்னென்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ்
log of x plus 1 by x. சரியா? ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். இப்போ நெக்ஸ்ட் பார்ட் நம்மளுக்கு என்னது அப்படின்னா இந்த v டிஃபரன்சியேஷன் பண்ணணும். v வந்து என்ன இருக்கு? இந்த பார்ட் x பவர் 1 plus 1 by x. சரியா? இப்போ இங்கேயுமே பவர்ல இருக்கு. பவர்ல இருந்தாலே நம்ம லாக்னு எடுத்துக்கணும். லாக்னு எடுக்கும் போது என்ன பண்ண போறேன்? log v is equal to log x பவர் 1 plus 1 by x. சரியா? அப்ப என்ன ஆயிடும்? பவர் கீழே வந்துருமா? log v is equal to 1 plus 1 by x into log x. சரியா? இப்ப நான் டிஃபரன்சியேஷன் பண்றதுக்கு முன்னாடி இது u இது v அதை போட்டு அதை டிஃபரன்சியேஷன் பண்ணி வச்சுக்கிறேன். u வந்து 1 plus 1 by x, v வந்து log x. சரியா? இப்ப u dash பண்ணா நான் வரும் 1 பண்ணா போயிடும். இது 1 by x மட்டும் தான். 1 by x டிஃபரன்சியேஷன் பண்ணா minus 1 by x square, minus 1 by x square, v dash பண்ணா log x பண்ணா 1 by x, x பண்ணா 1 ன்னு வந்துரும். சரியா? இப்ப இதை இங்க டிஃபரன்சியேஷன் பண்ணிக்கலாம். டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x இந்த பார்ட்டை. சரியா? இந்த பார்ட்டை டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x. சரியா? அப்ப நான் வரும் பாருங்க. log v பண்ணா 1 by v, v பண்ணா dv by dx, dv by dx. இந்த uv பண்ணால இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம், பிளஸ் போட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம். இதையே நான் என்ன பண்ணிக்கிறேன்? இங்கேயே எல்சிஎம் எடுத்துக்கிறேன். x plus 1 by x. சரியா? x plus 1 by x into 1 by x. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டேன். பிளஸ் போட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம். ஆனால் இங்கேயே மைனஸ் இருக்கு. அதனால மைனஸ் log x by x ஸ்கொயர்னு வந்துடும். சரியா? ஸோ அப்போ dv by dx is equal to இந்த v இந்த சைடு வந்துட்டு இருக்கோம். v into x plus 1 by x square minus log x by x square. சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த v வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா முடிஞ்சிச்சு பாருங்க. dv by dx is equal to v யோட வேல்யூ என்னது? இங்க இருக்கு x பவர் 1 plus 1 by x into இந்த என்டையர் இது ரெண்டுத்துலயும் பேஸ் சேமா இருக்கு. அப்ப காமனா x ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். இந்த ரெண்டுத்துலயும் பேஸ் காமனா இருந்துச்சுன்னா x ஸ்கொயர் போட்டேன். அப்பனா வரும் x plus 1 minus log x. சரியா? ஸோ நம்மளுக்கு தேவையான ஃபைனலா என்ன தேவை? dy by dx தான் தேவை. அப்ப இந்த பார்ட்டியும் இதையும் ஆட் பண்ணி போட்டனா முடிஞ்சிச்சு. சரியா? அப்ப என்ன பண்ணிக்கிறேன்? ரெட்ல போட்டுக்கிறேன். dy by dx அப்படின்னா இந்த பார்ட்டியும் ஆட் பண்ணி போட்டுக்கணும். அப்படியே போட்டுங்க பார்க்கலாம். x plus 1 by x பவர் x into x square minus 1 by x square plus 1 plus log of x plus 1 by x plus போட்டு இந்த டேர்ம் x பவர் 1 plus 1 by x into x plus 1 minus log x divided by x square. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஃபைனல் வேல்யூ. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 7th கொஸ்டின் பார்த்தலாம். இதுமே நம்ம y-ன்னு எடுத்துக்கலாம். dy by dx தான் தேவை. லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பண்ண மாதிரியே தான் பண்ண போறோம். அப்ப இந்த பார்ட்டை ஃபர்ஸ்ட் பார்ட்டை யூன்னு எடுத்துப்போம், நெக்ஸ்ட் பார்ட்டை பின்னு எடுத்துப்போம். சரியா? ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் dy by dx வேணும்னா இதையுமே டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுவோம், இதுவுமே டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். யூ வந்து log x பவர் எக்ஸா, log x பவர் எக்ஸ்ன்னு இருக்கு. இங்க பவர்ல எக்ஸ் வந்தாலே அதை என்ன பண்ணிக்கணும்? log எடுத்துக்கணும். ஸோ டேக்கிங் log on both side, டேக்கிங் log on both side எடுக்கும் போது என்ன ஆகும்னா log u is equal to log x பவர் x. சரியா? அப்பனா வரும்னா log u இந்த x தான் கீழே வந்துடும். log x is equal to log u is equal to x into log of log x. சரியா? ஸோ இதை டிஃபரன்சியேஷன் பண்றதுக்கு முன்னாடி இது u இது v ல அது தனித்தனியாக எழுதி வச்சுறேன். இது u வந்து x, v வந்து log of log x. அப்ப u dash வந்து 1ன்னு வந்துடும். v dash வந்து log x பண்ணா 1 by x. ஸோ 1 by log xன்னு வந்துடும். இப்போ இதை பண்ணும்போது என்ன வரும்? 1 by xன்னு வந்துடும். சரியா? ஸோ அப்போ இங்க டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போறோம். log u பண்ணா 1 by u, இந்த u பண்ணும்போது du by dxன்னு வரும். நெக்ஸ்ட் uv பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவோமா? ஸோ இந்த ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம், நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப x இன்டூ 1 by இது log x இன்டூ எக்ஸ், log x இன்டூ எக்ஸ் பிளஸ் போட்டு இது ரெண்டுத்தையும் பண்ணுவோம். 1 இன்டூ எனிதிங் அதான் பிளஸ் log of log xன்னு வரப்போகுது. இப்போ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கூட கேன்சல் பண்ணிக்கலாம்.
du by dx இந்த u இங்க வந்துட்டு இருக்கும் u into 1 by log x plus log of log x அவ்வளவுதான். சரியா? நெக்ஸ்ட் வேணா கூட இந்த u ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேங்க. du by dx முடிஞ்சிச்சு. du by dx போது u க்கு பதில் log x power x into 1 plus log x plus log of log x முடிஞ்சிச்சா? இப்ப அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடணும்னா v பண்ணணும். v ஓட வேல்யூ என்னது? x power log x. x power log x இதுக்குமே taking log on both side எழுதிக்கோ. எழுதிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்? log b is equal to log x power log x. சரியா? இப்போ இதை என்ன பண்ண போறோம் பாருங்க. log b பவர் வந்து கீழே வந்துருமா? log x into log x. சரியா? log x into log x இதை நான் ஈஸியா பண்ணிடுறேன். log b into log x ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். கரெக்டா? இதை uv பண்றதோட இது மாதிரி பண்ணா ஈஸியா முடிச்சிடும். இப்போ டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணும்போது log v பண்ணா 1 by v, v பண்ணா dv by dx, x ஸ்கொயர் பண்ணா 2x அப்ப 2 into log x பண்ணிக்கணும். இந்த log x பண்ணும்போது 1 by x வந்துடும். ஸோ அப்போ dv by dx போது இந்த v இங்க வந்துருமா? v into 2 log x by x வந்துற போது dv by dx ஓட வேல்யூ, v ஓட வேல்யூ என்னது? x power log x into 2 log x by x. சரியா? நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வேணும்? ஃபைனல் ஆன்சர் வந்து dy by dx. அப்ப இந்த பார்ட் இது 1 இது 2ன்னு எடுத்துக்கினா கூட இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிட்டுனா முடிஞ்சிச்சு ஆன்சர். ஸோ அப்பனா வரும் பாருங்க. log x power x into 1 plus log x plus log of log x plus இந்த பார்ட் x log x power log x into 2 log x divided by x. சரி, நம்மளுக்கு தேவையான ஆன்சர் இதுதான். இப்ப இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டெப் புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா log x power x அப்படியே இருக்கட்டும். இந்த பார்ட்டை எல்சிஎம் எடுத்துக்கலாம். கீழே ஃபுல்லா log xன்னு வந்துருமா? log xன்னு வந்துடும். இது 1 plus log x into log of log xன்னு வந்துடும். கரெக்டா? பிளஸ் இதுல இந்த x மேல வந்துச்சுன்னா x power -1 வரும். சரியா? x log x into 2 log x, இது x power -1 வருமா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது எல்லாத்துக்கும் காமனா இருக்கா? இந்த log x மேல வருமா? log x மேல வரும். இப்போ log x power x இருக்கு. இந்த log கீழே இருந்து மேல கொண்டு வந்தால் log x power -1 வரும். கரெக்டா? அப்ப இந்த ரெண்டு பேஸும் சேமா இருக்கும் போது இது மேல வரும்போது இது ரெண்டு இப்படி வரும். இதுவும் சேம் பேஸ். அப்ப நான் இதை என்ன சொல்லிப்பேன்னா log x power x -1 அப்படின்னு போட்டு 1 plus log of log x into log of log x log இது மாதிரி போட்டுப்பேன். இப்ப இதுல கிளியரா இன்னும் புரியும் பாரு உனக்கு. x power log xன்னு இருக்கு. இந்த x தான் நான் மேல -1 போட்டேன். இதுவும் x இதுவும் x, பேஸ் சேம் இருந்தா பவர் அப்படியே ஆட் பண்ணிப்பதானா? அப்ப பிளஸ் x power log x -1. இங்கேயும் அதே தான் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ ஒரு ஸ்டெப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கணும்? log x மேல போட்டிருப்பேன். இதுவும் log x இதுவும் log x பவர் x இருக்கு. அதனால log x power -1 போட்டேன். சரியா? ஸோ இந்த பார்ட் எக்ஸ்ட்ரா அப்படியே வந்துடும் இன்டூ 2 log x. சரியா? ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டெப். புக் ஆன்சர்ல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதை ஒய்ன்னு எடுத்துப்போம். இந்த பார்ட்டை யூன்னு எடுத்துப்போம். இந்த பார்ட்டை வின்னு எடுத்துப்போமா? y is equal to u plus v போடுவோம். டிஃபரன்சியேஷனுக்கு dy by dx is equal to du by dx plus dv by dx வரப்போகுது. சரியா? ஸோ அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? u மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்து அதை டிஃபரன்சியேஷன் பண்ணிடலாம். u மட்டும் எடுத்தனா sin x பவர் xன்னு வரப்போகுது. அப்போ இதை என்ன பண்ணோம் நம்ம? taking log on both side பண்ணுவோம். taking log on both side பண்ணும்போது log u is equal to log sin x power x. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல log u எப்பவுமே அந்த பவர் கீழே வந்துடும். x into log sin xன்னு வந்துருமா? ஸோ இப்போ
இது u, இது v. uக்கு வந்து xன்னு எடுத்துப்போம். v வந்து log of sin xன்னு எடுத்துப்போம். u dash பண்ணா 1ன்னு வந்துரும். v dash பண்ணா log x பண்ணா 1 by x, அப்போ 1 by sin x வரும். sin x பண்ணா cos xன்னு வந்துரும். cos by sin வந்து cotன்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எடுத்துலாம். டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எதை? இந்த பார்ட்டை. சரியா? இந்த பார்ட்டை. சரியா? log u பண்ணா 1 by u, u பண்ணா du by dx வந்துரும். இப்போ இது uv-ல இதையும் மல்டிபிள் பண்ணோம். x into cot x பிளஸ் இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது log of sin x வந்துரும். சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல du by dx-க்கு u இங்க வந்துருமா? u into x cot x plus log sin x. சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல du by dx u ஓட வேல்யூ போட்டுருங்க. u ஓட வேல்யூ sin x power x x cot x plus log of sin x ன்னு வந்துட போகுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன பண்ணணும்? v பண்ணணும். v ஓட வேல்யூ என்னது? sin inverse of root x. sin inverse of root x இது லாக்லாம் எடுக்கணும்னு இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். சரியா? அப்போ டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணனா dv by dx sin inverse டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது sin inverse of x பண்ணா 1 by root of 1 minus x square ஃபார்முலா. அப்போ எக்ஸுக்கு பதில் ரூட் எக்ஸ் இருந்தால் அதை அப்படியே தான் போட்டுக்கணும். இது கிளியரா பார்த்துங்க. அப்போ சைன் இன்வெர்ஸ் பண்ணா 1 by root of 1 minus x square 1 by root of 1 minus x தான் இது ஃபுல்லாவே. அப்போ ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். சரியா? இப்போ இங்க d by dx of root x போடும். சரியா? d by dx of root x போடுமா? அப்போ இந்த ஸ்டெப்ல 1 மைனஸ் இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். 1 மைனஸ் எக்ஸ் வந்துடும். ரூட் எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா மாதிரி சொல்லி கொடுத்துருக்குன்னா வரும் 1 by 2 ரூட் எக்ஸ். ஸோ அப்போ 1 by 2 ரூட் எக்ஸ் வந்துடும். சரியா? ஸோ அப்போ ஃபைனல் வேல்யூ தானா? அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டாலே முடிஞ்சிச்சுல. அப்போ இங்கேயே முடிச்சிடும் பாருங்க. dy by நம்மளுக்கு தேவையான ஆன்சர் dy by dx. dy by dxனா இந்த பார்ட்டு பிளஸ் இந்த பார்ட்டு. சரியா? ஸோ sin x பவர் x into x cot x plus log of sin x பிளஸ்ன்னு போட்டு 1 by 2 இது ரூட் 2 மட்டும் போட்டா ரூட் காமனா இருக்குல்ல. அப்ப x into 1 minus x. சரியா? ஸோ வேணும்னா கூட இதையும் உள்ள மல்டிபிள் பண்றேன். அப்ப x. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபைனலா sin x பவர் x into x cot x plus log of sin x plus 1 by 2 root of இது உள்ள மல்டிபிள் பண்ணினா x minus x square. அவ்வளவுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். நைன்த் கொஸ்டின்ல வந்து y is equal to uv ன்னு எடுத்துப்போம்ல. இது u, இதை v ன்னு எடுத்துப்போம். அகைன் டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது du by dx plus dv by dx. ஸோ இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோமா? b வந்து நம்ம என்ன எடுக்க போறோம்? x பவர் sin x. ஸோ இதை டிஃபரன்சியேஷன் லாக் எடுத்துக்கணும். சரியா? டேக்கிங் log on both side போட்டினா log v is equal to log x பவர் sin x. அப்பனா வரும் log v இந்த sin x into log x. ஸோ இதை டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். இந்த பார்ட்டை uv இங்கே மென்ஷன் பண்ணி வச்சிரு. u வந்து sin x, v வந்து log x. ஸோ u டேஷ் பண்ணும்போது sin x பண்ணா cos x, v டேஷ் பண்ணா 1 by x. சரியா? ஸோ இப்போ இதை பண்ணும்போது நான் வரும் பாருங்க. log v பண்ணா 1 by v, இதை dv by dxன்னு வந்துடும். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது sin x by xன்னு வரும். பிளஸ் log x into cos x. நம்மளுக்கு தேவை dv by dx தான். இந்த v இந்த சைடு வந்துருக்கும். அதை நான் மல்டிபிள் இந்த u. சரியா? இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வரத யூன்னு எடுத்துக்கோ. u. சரியா? யூன்னு எடுத்துப்பேன். அப்ப u இந்த uவை du by dx uவோட வேல்யூ நான் அப்படியே போட்டுறேன். u into sin x by x plus log x into cos x. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வேணும்னா கூட du by dx is equal to uவோட வேல்யூ x பவர் sin x into sin x by x plus log x into cos x.
நெக்ஸ்ட் பார்ட் அப்படியே போட்டு வந்துடலாமா? நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு நான் அது b இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ். ஸோ இதை என்ன பண்ணோம்? டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். டேக்கிங் லாக் ஆன் போத் சைட் பண்ணும்போது நான் ஆகும் லாக் b இஸ் ஈக்குவல் டு லாக் சைன் எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ். ஸோ லாக் b இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் இன்டூ லாக் ஆஃப் சைன் எக்ஸ்னு வந்துடும். இப்போ இதை யூன்னு எடுத்துப்பேன், காஸ் எக்ஸை யூன்னு எடுத்துப்பேன், பியை வந்து லாக் ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் வந்து காசை பண்ணால் நான் யூ டேஷ் வந்து காசு பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் ஆகிடும். பி டேஷ் பண்ணால் லாக் எக்ஸ் பண்ணால் 1/sin எக்ஸு, சைன் எக்ஸை பண்ணால் காஸ் எக்ஸு. ஸோ காஸ் பை சைன் வந்து காட் எக்ஸ்ன்னு வந்துடும். ஸோ டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் இந்த ஈக்குவேஷனை பண்ண போகிறோம். அப்போ லாக் பியை பண்ணால் 1/b, பியை பண்ணால் டிவி பை டிஎக்ஸு, டிவி பை டிஎக்ஸா. ஸோ இதை பண்ணும்போது யூவியா, யூவினா இதையும் பண்ணும்போது நான் வரும் காஸ் எக்ஸ் இன்டூ காட் எக்ஸு, காஸ் எக்ஸ் இன்டூ காட் எக்ஸு. இது ப்ளஸ் தான், ஆனால் இங்கே ஒரு மைனஸ் இருக்குதால மைனஸ் லாக் ஆஃப் சைன் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ். சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டிவி பை டிஎக்ஸு ஈக்குவல் டு இந்த v இந்த சைடு வரும்போது v-யோட வேல்யூ ஸ்ட்ரெயிட்டாக போட்டுறேன். சைன் எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ், சைன் எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ் இன்டூ காட் எக்ஸ் மைனஸ் லாக் ஆஃப் சைன் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டுக்கணும். எதை du பை டிஎக்ஸ் dy பை டிஎக்ஸ்னும் போது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும்னா ஆன்சர் ஓவர். சரியா? ஸோ எக்ஸ் பவர் இதை வேணும்னா கூட நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்து இங்கே எழுதும் போது நான் எல்சிஎம் எடுத்துறப்பாங்க. எக்ஸ் பவர் சைன் எக்ஸு, இது எல்சிஎம் எடுத்தால் நான் வரும் பாருங்க, பேஸ் ஃபுல்லாக எக்ஸ்ன்னு வரும். சைன் எக்ஸு ப்ளஸ்ஸு எக்ஸ் இன்டூ லாக் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸு. சரியா? ப்ளஸ் அதே மாதிரி இதில் எதுவுமே எல்சிஎம் கீழே டிவிஷனில் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். அப்போ சைன் எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ் காட் எக்ஸ் மைனஸ் லாக் ஆஃப் சைன் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கூட இதை மட்டும் மேலே எடுத்து போட்டிங்கன்னா அதை மட்டும் நான் பண்ணிடுறேன், மற்றதெல்லாம் அதே ஆன்சர் தான். என்ன வரப்போகுது அப்படின்னா எக்ஸ் பவர் சைன் எக்ஸ் மைனஸ் 1, இந்த டேர்ம் அப்படியே மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். 10th கொஸ்டின்ல y இஸ் ஈக்குவல் டு u பிளஸ் பின்னு எடுப்போமா? இது u இது v-யா? ஸோ du பை dx, இங்கே வரும்போது du பை dx பிளஸ் dv பை dxன்னு எடுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து யூவை டிஃபரன்சியேஷன் பண்ணிடலாம். u இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ். இதை கொஞ்சம் தெளிவாக பாருங்க. அப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட், டேக்கிங் லாக் ஆன் போத் சைட், டேக்கிங் லாக் ஆன் போத் சைட் பண்ணும்போது லாக் u இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பவர், அப்போ லாக் எக்ஸ் லாக் தானே எடுத்தோம், லாக் எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ்ன்னு வந்துச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? பவரை கீழே இறக்கிடும். log u is equal to x cos x into log x. இப்போ இதுல 3 இருக்கு. இப்போ 3 இருக்கா? இப்போ இந்த 3த்தை எப்படி எடுக்கணும்னா ஒன்னுத்த யூன்னு எடுத்துக்கோ, இது ரெண்டுத்தையும் சேர்த்து v எடு, யூவிக்குள்ள யூவி வரும், போடும் போது ஈஸியா புரியும் பாருங்க. இப்ப இத அப்படி கூட எடுத்துக்கலாம். எக்ஸ் காஸ் எக்ஸ யூன்னு எடுத்துட்டு லாக் எக்ஸ வின்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்ப நான் இதை மட்டும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், பியை வந்து லாக், எப்படி பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். சரியா? ஸோ இப்ப யூ டேஷ் எடுத்தா 1 வரும். இந்த பி டேஷ் பண்ணும் போது இதுக்கே என்ன பண்ணிருக்கணும், இன்னொரு முறை யூவி பண்ணும். அப்ப இதோட யூ வந்து காஸ் எக்ஸ், இதோட வி வந்து லாக் எக்ஸ். இந்த யூ டேஷ் பண்ணும்போது காஸ் எக்ஸ் பண்ணா மைனஸ் சைன் எக்ஸ், இந்த வி டேஷ் பண்ணா 1/x. அப்ப இது ரெண்டுத்தையும் பண்ணுவோம். இந்த வி டேஷ்க்கு என்ன வரப்போகுதுன்னா இதையும் காஸ் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் லாக் எக்ஸ் சைன் எக்ஸ்ன்னு வரும். சரியா?
ஸோ அப்போ ஃபைனலா இது u, இது v dash, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம், இதையும் மல்டிபிள் பண்ணுவோம். சரியா? இப்போ கிளியரா ஒரு முறை இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் பாருங்க. இதை யூன்னு எடுத்துக்கிறேன், u வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், v வந்து cos x into log x எடுத்தனா u dash பண்ணா 1ன்னு வந்துட போகுது ஈஸியா. இப்போ இதுக்கு அகைன் uv எடுப்பேன். uv எடுத்தா cos x log x, cos பண்ணா மைனஸ் சைன், log x பண்ணா 1/x. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும், cos x by x மைனஸ் log x sin x வந்துச்சு. சரியா? இப்போ டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போட்டினா ஆன்சர் வந்துடும். டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணினா இந்த ஈக்குவேஷனுக்கு டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுவோம். log u பண்ணா 1/u, u பண்ணா du by dx. இதை பண்ணும்போது அந்த uv பண்ணும்போது இது இன்டூ இதா, அப்ப x இன்டூ cos x by x மைனஸ் log x இன்டூ sin x பிளஸ் இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது பிளஸ் இந்த லைனை எரேஸ் பண்ணிடலாமா, பிளஸ் போட்டு இது ரெண்டுத்தையும் பண்ணுவோம், cos x இன்டூ log x. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், du by dx தான் வேணும். இந்த u இந்த சைடு மல்டிபிள் வரும், u ஓட வேல்யூ நான் ஸ்ட்ரெயிட்டா போட்டுக்கிறேன், x இன்டூ x cos x. சரியா? ஸோ இப்போ இந்த பார்ட்டை x இன்டூ இதுக்கு எல்சிஎம் எடுத்தனா cos x மைனஸ் x இன்டூ log x இன்டூ sin x டிவைடட் பை எக்ஸ்ன்னு வரும். இப்போ இந்த x கேன்சல் பண்ணிப்பான், பிளஸ் இந்த cos x இன்டூ log x. சரியா? ஸோ வேணும்னா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த x cos x எல்லாத்துக்குமே காமனு, இதுக்கும் பண்ணோம். சரியா? ஸோ பண்ணிடலாம், du by dx அப்படின்னும் போது x பவர் cos x இன்டூ cos x மைனஸ் இங்க ஏற்கனவே ஒரு x இருக்கா, அப்ப x அதை என்ன பண்ணிக்கிறேன் பவர் 1 மாதிரி, x cos x plus 1 இன்டூ log x sin x பிளஸ் x பவர் x cos x இன்டூ cos x log x. ஜஸ்ட் அப்படியே சிம்பிளா போட்டுட்டே வந்துட வேண்டியதுதான். நெக்ஸ்ட் இது ஃபுல்லா du by dx. இப்போ v என்னும் போது x ஸ்கொயர் பிளஸ் 1 x ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இதை எப்படி பண்ணினா u by v இங்க எழுதிக்கிறேன் பாரு, u என்னும் போது x ஸ்கொயர் பிளஸ் 1, v என்னும் போது x ஸ்கொயர் மைனஸ் 1, u டேஷ் அப்படின்னும் போது இதை பண்ணா 2x, இதை பண்ணாலும் 2x தான், இதோட ஃபார்முலா u by v என்னும் போது v u டேஷ் மைனஸ் u v டேஷ் பை x ஸ்கொயர். v u டேஷ்னா இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது நான் வரும் பாருங்க, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 2x இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் இது ரெண்டுத்தையும் பண்ணுவேன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டூ 2x டிவைடட் பை யூ ஸ்கொயரா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த பார்ட்டையும் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோ, 2x கியூப் மைனஸ் 2x, இதை உள்ள பண்ணினா மைனஸ் 2x கியூபு மைனஸ் 2x. சரியா? ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2x வந்து மைனஸ் 4x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டெப்பில் இதோட வேல்யூ dv by dx. நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர்னா வேணும் அப்படின்னா dy by dx. ஸோ இந்த ஈக்குவேஷன் 1 ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணுவேன், இந்த ஈக்குவேஷன் 2 ஃபுல்லாக ஆட் பண்ணுவேன், அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ லாக் எக்ஸ் சைன் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ் இன்டூ லாக் எக்ஸ் மைனஸ் 4x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். இந்த ஃபார்முலாலே இங்க பாருங்க, இது v ஸ்கொயர். சரியா? v ஸ்கொயர்னா இருக்கு, இங்க மைனஸ் வந்துருக்கும், நான் மாத்தி போடுங்க, கரெக்டா போடுங்க. இங்க மைனஸ் எல்லாத்துலயுமே மைனஸ் இருக்கும். சரியா? ஒரு இடத்துல தப்புனாலும் ஆன்சர் கம்மி பண்றாங்க, v ஸ்கொயர். சரியா? v ஸ்கொயர்னும் போது இங்க மைனஸ் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.